ஹாய் கைஸ், நண்பன் வெப் 2 அதுக்காக கும்பகோணத்திலிருந்து உங்கள் விஸ்வா. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கே பெரு சவாலாக இருக்கிற பேக்கப் எப்படி அதை ஈஸியாக எடுக்கிறது, பெட்டராக எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன தான் யூஸ் பண்ணாலும், எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாலும் 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு நட ஃபார்மெட், அதாவது ரீஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஓவராக ஹேங் ஆகும். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் ஒன் இந்த அப்ளிகேஷன் சூப்பர் பேக்கப். கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை போய்ட்டு மெனுவில் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். கடைசியாக இருக்குது பாருங்கள், சூப்பர் பேக்கப். அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளிகேஷன், எஸ்எம்எஸ், கான்டாக்ட் அப்படின்னு எல்லாத்தோடைய பேக்கப்பும் இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் பேக்கப் உள்ளே போனீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இன்ஸ்டால்டு 24 ஃபர்ஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அதே அச்சீவ்டு 27 அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதில் வந்து நான் 24 தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். 3 வந்து பேக்கப் எடுத்து வைக்கல. பேக்கப் ஆகிருக்கிறதுலாம் அச்சீவ்டுன்னு ஆரஞ்சு கலரில் காட்டுது பாருங்கள். அதே பேக்கப் இல்லாதது பார்த்தீங்கன்னா இந்த பீசார்ட்ஸ், பவர் ஆம்ப்லாம் பேக்கப் எடுத்து வைக்கல. சாம்பிளுக்காக அந்த வைபர், வீடியோ காலர் ஐடி இதெல்லாம் எடுத்து வைக்கல. இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். கூகுள் ப்ளே ஸ்டோரை டிக் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது மெசேஞ்சரை டிக் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பீசார்ட்ஸ் டிக் பண்ணிக்கிறீங்க. பவர் ஆம்ப் இது ஃபுல் வெர்ஷனு. நான் இதோட இது அப்புறமா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இது சூப்பராக இருக்கும் பிளேயராக, அப்புறமா சொல்லித்தரேன். அதை எடுத்துக்கிறோம். இதில் நான் வச்சுருக்க எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். நான் எல்லாத்தோட பெய்டு வெர்ஷன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லிங்க் தந்து சொல்லித்தரேன். இப்போ இது மாதிரி ஒரு கீழே பேக்கப் 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா. பேக்கப் 4 கொடுத்துட்டிங்கன்னா இதாவது பாருங்கள், 25, 50, 75, அடுத்தது 100 போய்டும். என்னாலும் பேக்கப் ஆகிடும். இப்போ அச்சீவ்டு 31 இருக்குது பாருங்கள். அந்த அச்சீவ்டில் வந்து டிக் பண்ணிங்கன்னா இப்போ அடிஷ்னலாக ஒரு 4 பேக்கப் போட்டிருக்கேன். இது சாம்பிளுக்காக தான். நீங்கள் எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அப்ளிகேஷனுக்கு. எஸ்எம்எஸ்க்கு அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பேக்கப் கன்வர்ஷன், ரீஸ்டோர், வியூ பேக்கப் எல்லாமே இருக்கா. பேக்கப்பில் போயிட்டு இன்னைய டேட் இந்த பேக்கப்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னைய டேட்டில் போட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 112 எஸ்எம்எஸ் இதை மாதிரி கேட்கும். நாட் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் பேக்கப் ஆகிடுச்சு. கான்டாக்டு அதே மாதிரி தான். பேக்கப் என்னென்னா ஆல்ரெடி வச்சுருக்கேன், இல்லை இன்னொரு பேக்கப் ஆகிடும். எனக்கு 183 கான்டாக்ட் இருக்குது. அப்புறம் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா போயிடும், அதனால் அது வேண்டாம். கால் லாக், இப்போ ஃபோன் பண்ணுறோம்ல, யார் இந்த ஃபோனு பயிருக்கு வந்திருக்குங்கிறது அதை பார்த்தீங்கன்னா பேக்கப் இப்படி கொடுத்து இதே கால் லாக்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு 500 போயிடுச்சு பாருங்க. நாட் நவ். அது வந்து இமெயில் சென்ட் பண்ணுறதுக்காக கேட்குது, வேணான்னு கொடுத்துருங்க. இது மாதிரி எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க, பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு மொபைலை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மெட்டோ அது போய் செட்டிங் கொடுத்து ரீஸ்டோர் பண்ணிடலாம். ரீஸ்டோர் பண்ணிக்கின்னு எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா ஃபைல் மேனேஜரில் போகணும். ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எஸ்டி கார்டில் எஸ்எம்எஸ் கான்டாக்ட் பேக்கப்னு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். பார்த்தீங்கன்னா புரியும். எஸ்எம்எஸ் கான்டாக்ட் பேக்கப்னு இதில் போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். அதை போய்ட்டு அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது. டியூப் மேட்னு இருக்கா, இன்ஸ்டால் கேட்கும். டெம்பிள் ரன்னு இருக்கா, இன்ஸ்டால் கேட்கும். சப்போஸ் அழிஞ்சிருந்தா ஷேக் லாக்கா, இன்ஸ்டால் கேட்கும். பவர் ஆம்பா, பீசார்ட்ஸா எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். அதில் அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோட உங்கள் நண்பன் வெப் 2ல உங்கள் விஸ்வா சந்திப்பேன். ஓகே, பாய்.